லக்கி பாஸ்கராக நினைச்ச ஒரு அரசு அதிகாரி அன்லக்கி பாஸ்கரான கதை உங்களுக்கு தெரியுமா? 13,000 சம்பளத்துல எப்படிடா BMW காரு 4BHK பிளாட்லாம் வந்துச்சுன்னு அடுத்தவன் வைத்தறிச்சல்லையே சிக்கி சின்ன பின்னமாயிட்டாரே. தன்னுடைய காதலிக்காக போட்ட நமது ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே மன்னா. நம்ம துல்கர் சல்மான் நடிப்புல வெளியான லக்கி பாஸ்கர் படம் செம்ம ஹிட் ஆச்சு. அந்த படத்தை பார்த்து நானும் பெரிய பணக்காரர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. இந்த ஒரு சூழல்ல மகாராஷ்டிரா மாநிலத்துல ஒரு அரசு அதிகாரியா வேலை பார்த்துட்டு வந்தவர் தான் ஹர்ஷ்குமார். இவருடைய சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 13,000 தான். ஆனா தன்னுடைய காதலிக்கு பெருசா ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாவே ஆசையா இருந்திருக்காருங்க. ஆனா நாம வாங்குற சம்பளத்துக்கு அது எப்படி நடக்கும் அப்படின்னு ரொம்பவே கடுப்புலயும் இருந்திருக்காரு. அதனால மனுஷன் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? நானும் லக்கி பாஸ்கர் படத்துல வர மாதிரி பணத்தை அலேக்கா ஸ்கேம் பண்ணி நம்ம காதலிக்கு பெரிய சர்ப்ரைஸா கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணாரு பாருங்க. ஆமா, சடனா தன்னுடைய காதலிக்கு 4BHK பிளாட், அதுவும் ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்லங்க. இன்னும் சொல்ல போனா பல லட்சம் மதிப்புல BMW காரையே கிஃப்டா கொடுத்திருக்காரு. இதெல்லாம் போக பைக்லாம் கூட வாங்கி கொடுத்ததா சொல்லப்படுது. இதெல்லாம் பார்த்த காதலியும் செம்ம சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. ஆனா இத பார்த்த அடுத்தவங்க வைத்தறிச்சல் சும்மா இருக்குமா என்ன? 13,000 சம்பளத்துல எப்படிடா இவ்வளவு வாங்கினா அப்படின்னு அவர் கூட வேலை பார்த்த சக தொழிலாளர்கள் நோண்டி நொங்கு எடுத்திருக்காங்க. அப்போதான் தெரிய வந்திருக்கு, விளையாட்டு வளாக நிர்வாகத்துக்கிட்ட இருந்து தனக்கு தெரிஞ்சவர்கள் உதவி மூலமா இன்டர்நெட் பேங்கிங் மூலமா 21 கோடிக்கும் மேல ஆட்டையை போட்டிருக்காருங்க. அதன் மூலமா தான் இவ்வளவு விஷயத்தையும் பண்ணிருக்காரு. கடைசியா இதெல்லாம் தெரிஞ்சு போக போலீசாரு புடிச்சு உள்ளேயும் போட்டதா சொல்லப்படுது. பாருங்களேன், லக்கி பாஸ்கர் ஆக நினைச்சு ஒரு அன்லக்கி பாஸ்கர் ஆயிட்டாரு. இந்த ஒரு விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியால தீயா பரவிட்டு இருக்கு. இதை பத்தின உங்களுடைய கமெண்ட்ஸை எங்க கூட ஷேர் பண்ணிட்டு போங்க. அண்ணாமலை சாட்டையால உங்களுக்கு இன்னைக்கு சண்டே வேலை இருக்கா இல்லையா? அண்ணாமலை சாட்டையால உங்களுக்கு இன்னைக்கு சண்டே வேலை இருக்கா இல்லையா? உங்களுக்கு இன்னைக்கு சண்டே வேலை இருக்கா இல்லையா? புதிய பணிகளை எப்போ முடியும் எது சார் இப்போ தொடங்கி வச்சிருக்க பணிகள்லாம் எவ்வளோ காலத்துக்கு இல்லை, இப்போ தொடங்கி இருக்கிற பணிகள் வந்து ஒவ்வொரு பணிகளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 கோடி ரூபாய்க்கு தொடங்கி இருக்கிறோம். சிலது 60 லட்சங்களுக்கு தொடங்கி இருக்கிறோம். 60 லட்சம் தொடங்கலாம் 2 மாதத்தில் முடியும். 3 கோடிக்கு தொடங்கினதெல்லாம் 4 மாதம் 5 மாதங்களாகும். குறிப்பிட்ட காலத்துக்குள் அனைத்து பணிகளும் முழுமையாக முடிக்கப்படும். மேடம் கேட்ட கேள்வியை பொறுத்த வரைக்கும் எந்த சாலை பணிகளாக இருந்தாலும் சரி, மேம்பால பணிகளாக இருந்தாலும் சரி, பாதாள சாக்கடை திட்ட பணிகளாக இருந்தாலும் சரி, தெருவிளக்குகளாக இருந்தாலும் சரி, முழுமையாக நிறைவேற்றி வருகிறது அரசு. அதனால் ஒவ்வொருவருடைய கோரிக்கையை வந்து எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் என்று பார்ப்பதில்லை. நீங்கள் பிஜேபியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அரசு நிகழ்ச்சியில் மாண்பு முதலமைச்சரிடத்தில் வைத்த கோரிக்கைகள், அவர்கள் கோரிக்கை வைப்பதற்கு முன்பாகவே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை அறிவித்து அதற்கான நிதிகளை வழங்கிவிட்டார்கள். அவங்க நன்றி தான் சொன்னாங்க மேடையில். முதலமைச்சர்கிட்ட கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் கோரிக்கை வைக்கலான்னு எடுத்துக்கிட்டு வந்தேன், நீங்கள் அறிவிப்பு வெளியிட்டுட்டீங்க, அதனால் நன்றி அப்படின்னு சொல்லி தான் அந்த கடிதங்களை முதலமைச்சருடைய கையில் வழங்கினாங்க. அதனால் அரசை பொறுத்த வரைக்கும், மாண்பு முதலமைச்சரை பொறுத்தவரை கோவை மாவட்டத்தினுடைய வளர்ச்சியில், மாநகராட்சியினுடைய வளர்ச்சியில் தனி கவனம் செலுத்தி வருவாங்க. இன்னும் ஒரு சிறப்பு செய்தி உங்களுக்கு சொல்லணும்னா, அறிவிப்பாக மட்டும் மாண்பு முதலமைச்சர்கள் பார்க்காம தொடர்ந்து அதை கண்காணித்து வருகின்றார்கள். அந்த பணியினுடைய செயல்பாடுகளை கடந்த முறை ஈரோடு வந்த பொழுது கூட, கடந்த வாரத்தில் விமான நிலையத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் மாநகராட்சியினுடைய ஆணையர் அவர்களையும் அழைத்து நானும் அங்கு இருந்தேன்.